This video sponsored by BuyMood. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பாம்பை கண்டால் படையே நடுங்கும். அப்படிப்பட்ட பாம்பை ஒன்றை பார்த்து அஞ்சுமாமே, அது என்ன? பாம்புகள் வீட்டுக்குள் வந்து போவது என்பது நல்லதா? இரவில் மட்டும் வந்து செல்வதால் அவற்றை எதையும் செய்யாமல் அப்படியே விட்டு விடலாமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது குறித்து தமிழ் குவாராவில் நமச்சிவாய மூர்த்தி சதாசிவம் என்பவர் கூறியதாவது: பாம்பு உங்கள் வீட்டிற்கு வந்து போவது என்பது நல்லதல்ல. அது உங்கள் வீடு சுத்தமாக பராமரிக்கப்படவில்லை என்பதையே எடுத்து காட்டுகிறது. பாம்புகளுக்கு உகந்த இரை எலிகள். எலிகளுக்கான உணவு தானியங்களும் சோற்று பருக்கைகளுமே அது உங்கள் வீட்டில் அதிகமாக கிடைக்கும் போது எலிகள் அதனை சாப்பிட அபரிவிதமாக பெருகும். அப்பொழுது அந்த எலிகளை பிடிக்க உங்கள் வீட்டுக்குள் பாம்பு வந்து போகிறது. முதலில் வீட்டையும் வீட்டில் பாத்திரங்களையும் கழுவும் இடத்தையும் சுத்தமாக பராமரியுங்கள். அங்கு தண்ணீர் வெளியேறும் இடத்தில் வலையமைப்பு ஏற்படுத்தி தேங்கியுள்ள உணவுப் பொருட்களை நீக்கி எடுத்து ஒரு சிறிய வாளிக்குள் பால்தீன் பை போட்டு மூடினால் இறுக மூடி வையுங்கள். மறுநாள் காலையில் வெளியில் தூரத்தி கொண்டு சென்று அதனை அப்புறப்படுத்துங்கள். வீட்டில் உள்ள பொருட்களை தரையில் ஆங்காங்கே குவித்து வைக்காதீர்கள். தானிய மூட்டைகளாயின் தனி அறைக்குள் அடுக்கி அதனை பூட்டி வையுங்கள். அறைகளில் தண்ணீர் வெளியே செல்லும் துவாரங்களில் மரக்குச்சி சொருகி இறுக அடையுங்கள். வீட்டின் தலைவாசல் கதவுகள் எப்பொழுதும் மூடி வையுங்கள். வெளிப்பார்வை அவசியமானால் கதவுகளின் மேல்புறம் விரல் நுழையும் அளவு இரும்பு வளையங்களுடன் கூடிய ஜன்னல் அமைப்பு ஏற்படுத்தலாம். வீட்டு தலைவாசல் நிலையை ஒட்டி வெளிப்புறமாக பூண்டு கரைத்த நீர் தினசரி இரவில் படுக்க போகும் முன் தெளியுங்கள். பூண்டின் நெடி பாம்புகளை அங்கிருந்து விலக்கி செல்ல வைக்கும். அவசரத்திற்கு ஹிட் ஸ்ப்ரே கரப்பான்பூச்சி மருந்து அடிக்கலாம். வீட்டை சுற்றிலும் சிறிது மண்ணெண்ணெய் தெளிக்கலாம். வீட்டின் வெளிப்புறங்களில் இரவு வெளிச்சத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அருகில் பூச்செடிகள் இருந்தால் தரையிலிருந்து 1 அடி உயரத்தில் உள்ள அதன் இலைகளை நீக்கி வெளியே இடத்தில் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருங்கள். குளிர்காலங்களில் கதகதப்பான இடம் தேடி கட்டுவிரியன் பாம்பு வீட்டிற்குள் புகுந்து கதகதப்பான தூங்குபவரின் போர்வைக்குள் வந்து அவரை ஒட்டிப்படுத்துவதுண்டு. தூங்குபவர் சற்று புரண்டாலும் கலவரமடைந்து அது அவரை கடித்து விடக்கூடும். அதன் கடி சிறிய தேனி கொட்டுவது போன்ற அளவில் மட்டுமே இருப்பதால் ஆழ்ந்த உறக்கத்திலுள்ள பலர் இதனை உணர்ந்தது இல்லை. எனவே எவ்வித கடிக்கட்டு தூக்கத்திலேயே இறந்தவர்கள் அநேகர். இதனை எங்கள் கிராமத்தில் நான் கண்டிருக்கிறேன். இரவில் வெளியே செல்லும் போது காலில் பூட்ஸ் அணிந்து செல்வதுடன் டார்ச் லைட் எடுத்து சென்று பயன்படுத்துங்கள். பாம்பை கண்டால் அதனை ஒருபோதும் அடிக்கவோ அல்லது பிடிக்கவோ முயற்சி செய்ய வேண்டாம். பாம்பு கடியான சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்தவர்கள் 50% நபர்கள் அதனை அடிக்க முயற்சி செய்தவர்கள் என்பது ஒரு புள்ளி விவரம். பாம்பை கண்டால் அது நின்று நாம் விலகி செல்வதை பாதுகாப்பானது. பாம்புகளும் நம்மை கண்டால் விலகி சென்றுவிடும். வீட்டை கூடுமானவரை சுத்தமாக பராமரிப்பது ஒன்றே பாம்புகள் வீட்டுக்குள் வராமல் இருப்பதற்கான தீர்வாகும். இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.